அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நன்மைகளை வாரி வழங்கும் தொழுகை. தொழுகை என்ற வணக்கத்தை முறையாக நிறைவேற்றுபவர்கள்தான் ஈமானின் முழுமை தன்மையை அடைந்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த செய்தியிலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பல் துலக்குவதன் சிறப்புகள். தொழுகைக்காக நாம் உழு செய்கின்றோம். இப்படி உழு செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் பல்களை துலக்குவது சுன்னத்தாகும். பல நோய்களுக்கு மூல காரணமாக திகழ்வது நம்முடைய வாய்தான். இதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு பல் மருத்துவமனையிலும் நாம் நம்முடைய வாயை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று விளம்பரம் வைத்துள்ளார்கள். அதிகமாக பல் துலக்குவதால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் ஒரு தொழுகையாளிக்கு இந்த காரியம் இறைவன் திருப்தியையும் பெற்றுத் தருகிறது என்றால் தொழுகை எப்படிப்பட்ட பாக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பல் துலக்குதல் வாய்க்கு நறுமணத்தையும் இறைவனின் திருப்தியையும் பெற்றுத் தருகிறது. அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் நசையி 5. உளுவின் சிறப்புகளை மற்றும் நன்மைகள். தொழுகையை முறையாக நிறைவேற்றும் ஒருவன் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் உளுவை நிறைவேற்றுகிறான். இந்த சிறிய நற்காரியத்தின் மூலம் இவ்வுலகில் பல நன்மைகள் கிடைக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இதற்கு இறைவன் வாரி வழங்கும் ஏராளமான நன்மைகளை அறிந்து கொண்டால் தொழுகையாளிகளை இறைவன் எந்த அளவிற்கு நேசிக்கிறான் என்பதையும் தொழுகையாளிகளுக்கு கிடைக்கும் மறுமை அந்தஸ்தையும் புரிந்து கொள்ளலாம். உளுவை முறையாக பரிபூரணமாக நிறைவேற்றும் தொழுகையாளிகள் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலிகள் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். மோமீன்களின் அடையாளம் உளுவை பேணுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய நல்லறங்களில் மிகவும் சிறந்தது தொழுகைதான். முஃமினை தவிர வேறு யாரும் உளுவில் பேணுதலாக இருக்க மாட்டார்கள். அறிவிப்பவர் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் அஹமத் 22414. உளுவை பேணுவதை மோமின்களின் அடையாளமாக நபி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த பாக்கியத்தை தொழுகையாளிகள் பெற்றுக்கொள்ள முடியும். பாவங்களை அழிக்கும் உளு. நாம் நம்முடைய உடல் உறுப்புக்கள் மூலம் எத்தனையோ பாவங்களை செய்கின்றோம். கண்கள் மூலமாக, கைகள் மூலமாக, கால்கள் மூலமாக நாம் கணக்கிட முடியாத அளவிற்கு பல சிறு பாவங்களையும் செய்கிறோம். செய்த பாவங்களுக்கு நாம் இறைவனிடம் மன்னிப்பு தேடுவதும் இல்லை. செய்த பல பாவங்களை உடனேயே மறந்து விடுகிறோம். இறுதியில் நம்முடைய சிறு பாவங்கள் நம்மிலேயே தேங்கி நம்மை வாட்டும் நரகத்தை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. ஆனால் தொழுகையாளிகளுக்கு இறைவன் வழங்கும் மிக பெரும் பாக்கியம், நாம் தொழுகைக்காக செய்யும் உளுவின் மூலமாகவே நம் உறுப்புகளால் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்ற அற்புத அருளை இறைவன் வழங்குகிறான். இது தொழுகை மூலம் நாம் அடையும் மிக பெரும் பாக்கியமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.